பழங்காலத்தில் பாண்டிய நாட்டின் தெற்கு பகுதியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் குமாரசாமி என்பவன் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். சிறு வயதிலிருந்தே அவன் முருகன் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். தினமும் கோவிலில் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ என உருக்கமாக வழிபடுவான். குமாரசாமி மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவனாக இருந்தாலும் முருகனை தன் குடும்பத்தில் ஒருவனாக எண்ணினான். அவனுக்கு அன்றாட உணவிற்கு கூட பெரிதாக சம்பாதிக்க முடியாது. இருந்தாலும் முருகனுக்கு தினமும் பூக்களால் அர்ச்சனை செய்தும் ஏதேனும் ஒரு அன்னதினால் ஆனா பிரசாதம் செய்து முருகனுக்கு படையல் போட்டு வழிபட்டு வந்தான். அவன் மனதில் ஒரே எண்ணமே முருகனுக்கு தினமும் நெய்வேத்தியம் வைத்து வணங்க வேண்டும் என்பதே. முருகனிடம் அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாள் இரவு குமாரசாமி கோவிலில் தீபம் ஏற்றி முருகனை நோக்கி திருப்புகழ் பாடிக்கொண்டிருந்தான். அப்போது ஒரு சனியாசி அவனை நோக்கி வந்து, மகனே, உன் பக்தியை சோதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினான். குமாரசாமி ஆச்சரியத்தில், என்ன சோதனை என்று கேட்டான். அந்த சனியாசி, நாளை ஒரு பெரிய சோதனை வரும், அதை முருகனின் மீதான நம்பிக்கையால் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டான். குமாரசாமி அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, முருகன் இருக்கிறான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு பக்தியுடன் இரவை கழித்தான். அடுத்த நாள் நாட்டின் மன்னன் வீரசேகரன் அந்த கிராமத்துக்கு வந்தான். அவன் மிகவும் அகந்தை கொண்டவனாகவும் தன்னையே தெய்வமாக கருதும் வெறியனாகவும் இருந்தான். இந்த நாட்டில் எல்லோரும் என்னை மட்டும் வணங்க வேண்டும், யாரும் வேறு எந்த தெய்வத்தையும் போற்றக்கூடாது என்று அவன் உத்தரவு பிறப்பித்திருந்தான். அவன் கிராமத்தில் வரும்போது குமாரசாமி கோவிலில் முருகனை வணங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தான். வீரசேகரனின் ஆட்கள் குமாரசாமியை அழைத்து வந்தார்கள். அரசனோ, இந்த நாட்டில் இனி எந்த கோவிலும் இருக்கக்கூடாது, நான் தான் இறைவன், என்னை தான் அனைவரும் வணங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தான். குமாரசாமி அரசனை நேராக பார்த்து தைரியமாகச் சிரித்தான். அரசே, நீங்கள் ஒரு நாட்டின் அரசன்தான். ஆனால் இந்த உலகிற்கு உண்மையான அரசன் வேறு ஒருவர். அவர் முருகன். உலகத்தை படைத்தவன் அவனே, உயிர்களின் ஆதாரமும் அவனே. அவன் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. அரசன் கோபத்தில் எழுந்து நின்றான். நான் இந்த நாட்டின் அரசன். என் கட்டளையை கேட்டு நடக்க வேண்டியது உன் கடமை. முருகன் என்று பேசி என் ஆணைக்கு எதிராக நிற்கிறாயா? குமாரசாமி உறுதியாக பேசினான். அரசே, நீங்கள் கோவில்களை இடிக்கலாம், ஆனாலும் இறைவனை அழிக்க முடியாது. முருகன் பரம்பொருள். அவன் அருள் இல்லாமல் இந்த உலகம் நகராது. அரசன் தன்னுடைய போராளிகளுக்கு திரும்பி பார்த்து ஆவேசமாக உத்தரவிட்டான். இந்த பைத்தியக்காரனை கடுமையாக அடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும். வீரசேகரனின் ஆட்கள் குமாரசாமியின் அருகே சென்றனர். ஆனால் அவருடைய முகத்தில் பீதி இல்லை. அவன் முருகனை தியானித்தான். அதே சமயம் வானம் மேகமூட்டமாகி போய்விட்டது. உன் பக்தி என்னை விட பெரியதா? உன் முருகன் இருக்கிறான் என்றால் அவன் இங்கே வந்து உன்னை காப்பாற்றட்டும் என்று கோபத்துடன் கூறினான். உன் முருகன் உண்மையானவனா என்பதை நிரூபி காட்ட முடியுமா? இல்லையென்றால் நீ என்னை வணங்க வேண்டும். குமாரசாமி திடமாக, முருகன் எப்போதும் பக்தர்களை காக்கின்றான் என்று உறுதியாக கூறினான். மன்னன் கோபத்தில் குமாரசாமியை தன் வீரர்களை அனுப்பி அடிக்கச் சொன்னான். அவர்கள் குமாரசாமி தாக்க முயன்ற போது குமாரசாமி வேல் முருகா முருகா சரவணபவ என்று முழங்கினான். கோவிலில் உள்ள சிலை முழுதும் ஒளிர ஆரம்பித்தது. திடீரென வானத்தில் கருமேகங்கள் திரண்டன. அவற்றின் நடுவில் ஒரு ஒளி வீசும் தோற்றம் தோன்றியது. அந்த ஒளியில் முருகப்பெருமான் தனது சக்தி வாய்ந்த வேலை கையில் ஏந்தி மேகங்களின் நடுவில் காட்சியளித்தார். அதே நேரம் அருகே உள்ள கோவிலில் இருந்து ஒரு அழகிய மயில் ஒன்று வந்தது. மயில் பயங்கரமாக இறக்கி வந்தது. அதன் சிறகுகளால் வீரர்களை விரட்டியது. இந்த அதிசயத்தை கண்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்து தரையில் விழுந்தான். அவன் அகந்தை உடைந்து குமாரசாமியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அவனுக்கு புரிந்தது, தெய்வத்திற்கும் பக்திக்குமான சக்தி எந்த மனிதனுக்கும் இல்லை என்று. அவன் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய முருகன் கோவில் கட்டி குமாரசாமிக்கு அதன் பராமரிப்பை ஒப்படைத்தான். அன்றிலிருந்து அந்த ஊரில் அனைவரும் குமாரசாமியை முருகனின் அடியார் என்று அழைக்கத் தொடங்கினர். முருகன் பக்தர்களை எப்போதும் கைவிட மாட்டான்.